சென்ற வாரம் சூர்யாவின் அஞ்சான், இந்த வாரம் விஜயின் காவலன்னு டிசம்பர் 5ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ண போறாங்க. ரீரிலீஸ் பண்ணுறது மூலியமா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அப்ப அந்த படம் என்னதான் ஆடியன்ஸ் தூக்கி கொண்டாடலனாலும் கூட, இப்ப தூக்கி கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பெருமையாவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தா அடுத்த நம்ம இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன ரிலீஸ் ஆன படத்தை இப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு பெருமை அந்த டீமுக்கும் அந்த டைரக்டருக்கும் கிடைக்குதுங்க. அடுத்ததா இப்போ டியூட் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் நடித்து கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய டிராபேக் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ட்ரோ பிளாக்ல வரக்கூடிய அந்த ஒரு சீன் 2K கிட்ஸ் என்ஜாய் பண்ற விதமா இருக்குது ஒழிய பட் எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இல்லாத ஒரு காரணத்தினால படம் அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னடா இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாங்க. ஏன் பழைய படங்கள் கூட வச்சுருந்தாங்க, பட் அந்த பழைய படங்களை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸில் தான் அதை ரிவீல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்களுடைய இன்ட்ரோவிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துட்டு யாருமே இந்த மாதிரி கொண்டுட்டு போகல அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதனால எல்லா ஏஜ் குரூப்பையும் வந்துட்டு கவர முடியாத ஒரு படமாக ஆயிடுச்சு. இளையராஜா போட்ட மியூசிக்கை வந்துட்டு அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. கருத்த மச்சான் அப்படின்ற அந்த ஒரு பாடல்கள் ஆகட்டும். ஸோ இப்படி இந்த பாட்டை யூஸ் பண்ணனால சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இஷ்யூ பண்ணியிருந்தாரு, நீங்கள் இந்த மாதிரி என்னோட பாட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே தான். பட் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ப்ரொடியூசர் கிட்ட கேட்டாலே போதுமே, எதுக்கு இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டீம் வந்துட்டு நாங்கள் கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படிப்பா நீங்கள் கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா இளையராஜா வந்து ஒத்துக்குவாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இளையராஜா என்ன அடுத்து சொல்ல போகிறாரு அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் இது மட்டும்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போங்க.